ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஃபேமிலியோட ஹாப்பியாக இந்த ஒரு 3-4 டேஸ் என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பீங்க. ஓகே, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். விஜய் ஃபேன்ஸ்லாம் ரவுடிஸா? சுதா கங்காரா அவர்களோட ரீசெண்டான இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். இதை பற்றி இன்றைக்கி எதுக்கு நம்ம பேசணும் தான் நான் யோசித்தேன். பட் ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அதனால தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். அது எப்படி எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் படம் எடுப்பீங்க. அந்த படத்தை எடுக்கிறதும் தப்பு கிடையாது. அந்த படத்தில் நடிக்கிற சிவகார்த்திகேயன் பிரதரும் தப்பு கிடையாது. இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். கண்டிப்பாக அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பார். இந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்டம் இருக்குது அப்படின்னும் போது. பட் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? டைரக்டர் ஆகிய நீ, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இந்த படத்தோட அப்டேட்ஸ் வர டைம்லேருந்தே வேணுமனே தளபதி ஃபேன்ஸ்லாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கும் தெரியும், ஃபேன்ஸுக்கும் தெரியும். மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுதா கொங்காரா மேடம் இந்த மாதிரி பராசக்தி பற்றி பேடான ரிவ்யூஸ் கொடுக்கறதே விஜய் ஃபேன்ஸ் தான், அவங்களாம் ரவுடிஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் மீடியாவில் போயிட்டு பேசியிருக்காங்க. இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜயுடன் நீங்கள் மோதுங்கள். விஜய் அவர்கள் ரிப்ளை பண்ண மாட்டார். இதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. பட் விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் மோதுறீங்க அப்படின்னா பின்விளைவுகள் இருக்கும். 6 கோடி பேர் 10 கோடி பேர் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே இங்கே மெச்சூர்டாக இருப்பாங்க அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்குறது ஃபஸ்ட்டு முட்டாள்தனம். ஆஸ் எ மெச்சூர்ட் டைரக்டர் எந்த படம் வந்தாலும் நெகட்டிவான ரிவ்யூஸ் வரும். அந்த படம் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் நெகட்டிவிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி தளபதிக்கும் சரி எப்போவுமே பிடிக்காது. பிரச்சனைகள் வந்தாலும் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஃபேன்ஸ்க்கு அது டிஃப்ரெண்ட். ஜனநாயகனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, சென்ட்ரல் வரலும் பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு நேஷ்னல் நியூஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா, யூ பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர், தி அமௌண்ட் ஆஃப் பெயின் தளபதி ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் எ மூவி ப்ரொடியூசர் அண்ட் மூவி டைரக்டர் ஜெயம் ரவி பிரதர் அவரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவர் உண்மையாகவே தளபதிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. பட் வென் கம்பேர்ட் டு எஸ்கே, நான் எஸ்கே இதில் இழுக்கவே விரும்பலைங்க. ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஹீ டிசர்வ் திஸ். இன்னும் பெரிய ஹைட்டுக்கு அவர் போகணும். ஆஸ் எ விஜய் ஃபேனாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வாழ்த்தை தான் செய்வேன். சரி, ஓகே, ரைட்டு. வென் இட் கம்ஸ் டு தட் ரவுடி, அது எப்படி மேடம் எனக்கு புரியவே இல்லை. ஒரு படத்துக்கு நெகட்டிவிட்டியாக ரிவ்யூஸ் பரப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விஜய் ஃபேன்ஸ் ஆர் ரவுடிஸ். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி சாலியை ஸ்தம்பிச்சுதுன்னு சொல்லிட்டு பிஆர் ஒர்க்ஸ் பண்ணி நியூஸ் போட வைக்கிறீங்க, பெய்டு கேம்பெயின்ஸில் பண்ணி படத்து ப்ரிவ்யூ ஷோ பார்க்க வைக்கிறீங்க, ரோட்டில் ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட்ஸ் கொடுக்குறீங்க கவர்மெண்ட் வச்சு. இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணிவிட்டு படம் உங்களுக்கு ஓடலை அப்படின்னா, விஜய் ஃபேன் சொல்கிறதால தான் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னா நீங்கள் எதுக்கு அப்போ டைரக்ட் பண்ணீங்க? எதுக்கு கோடிக்கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க? வாட் இஸ் த ரீசன்? எதுக்கு நீங்கள் பண்ணணும்? பேசணுன்னா நாங்களும் பேசலாம்ல. விஜய் ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 10 பேர் அப்படி நெகட்டிவிட்டியாக பரப்பி விடுறாங்க அப்படின்னா எல்லாரையும் சொல்லிவிடுவீங்களா? எனக்கு புரியவே இல்லை. அவர் பேச மாட்டாருங்க, நாங்கள் பேசுவோம். நான் கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா அது ஹர்ட் ஆச்சு எனக்கு. சரி, ஓகே, ரைட்டு. நான் இன்றைக்கி ட்விட்டரில் ஒரு சின்ன ஒரு ட்வீட்டை போட்டு டெலீட் பண்ணிட்டேன். எதுக்குடா இந்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் அது ரீல்ஸாக போடலான்னு இருந்தேன். ஒரு ஈவெண்ட்டை ரன் பண்ணி ஒரு ஃபோனோட லான்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் வச்சு அந்த ஃபோனு ப்ரீ புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு ஒரு தியேட்டரே புக் பண்ணி ஃப்ரீயாக பராசக்தி படத்தை ப்ரிவ்யூ போட்டு காட்டுறாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சராக நம்மளையும் இன்வைட் பண்ணாங்க. ஃபோனோட லான்ச்சுக்கு நான் போனேன், கொடுத்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் படத்தை பார்க்கல. என்ன ரீசனுக்கு நான் பார்க்கலன்னா, எஸ்கே மேலே எனக்கு வெறுப்பு கிடையாது, அந்த படத்து மேலேயும் எனக்கு வெறுப்பு கிடையாது. நீங்கள் நம்புங்க, எனக்கு கம்ப்ளீட் வெறுப்பு டைரக்டர் மேலேயும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலேயும். என்ன தான் நம்ம எல்லா படத்துக்குமே ரிவ்யூ பண்ணாலும், ஸோ இன்றைக்கி கூட நான் இன்ஸ்டாகிராமில் ஜீவா அவர்களோட படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஜென்யூனாக எனக்கு பிடிச்சிருந்தது, நான் பார்த்தேன். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? எஸ்கே அவர்கள் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தான் பிரச்சனை. படத்தில் ஒன்று பேசுகிறீங்க, ஆனால் நேரில் வேறு பண்ணுறீங்க. டெல்லி தான் இந்தியா கேபிட்டலான்றீங்க, டெல்லியில் போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. என்ன ரீசன்? இங்கே ஒட்டு மொத்தமாக நடக்கிறது எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்குது மேடம். சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி நீங்கள் அனுபவிக்கலைன்னா நீங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர், அது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நீங்கள் எங்கே பேசுகிறீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ எஸ்கே ஃபேன்ஸ் கூட தான் ட்ரோல் பண்ணிட்டு சுற்றுறாங்க. தட் டசன்ட் மீன் லைக் அது இட்ஸ் எ சினிமா, அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம் நான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக்கிறேன். எஸ்கே அவர்களோட அந்த படத்தையும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி கூட எந்த நடிகரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு யூனிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. தளபதி அப்படின்றது இஸ் இன் இன்டர்நேஷ்னல் லெவல். அவர் ஒரு பிராண்ட், அவ்வளோதான். அந்த பிராண்டு கூட வேறு யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. இது நான் ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, வேணாம். அவருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த வேல்யூ மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்காக சுற்றிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி, இப்போ எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, இந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஃபேன்ஸ் ஒரு பக்கம் அப்செட்டாக இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஒரு நியூஸ் போகுது. இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பேட்டி கொடுக்குறீங்க? நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது, டிக்கெட்ஸ் புக் ஆகலைன்னா அதுக்கு தளபதி ஃபேன்ஸ் தான் காரணமா? நாங்கள் இது
என்ன ஆயா கதையாக இருக்குது? கேட்கணுன்னா 1000 விஷயம் நாங்களும் கேட்கலாம். ப்ரொடக்ஷன் ஹவுஸை கேளுங்க. சும்மா இருங்க, நீங்கள் தான் சீண்டிகிட்டே இருந்தீங்க, அவங்கள இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அவங்க அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கேளுங்க போயிட்டு. நேஷனல் சேனலில் உட்காந்து நீங்கள் புலம்புனா நாங்களாம் என்ன பண்ணுவோம்? பேசினா இருப்போமா நாங்கள்? இவ்வளோ ப்ரமோஷன்ஸ் பண்ணி இவ்வளோ பிஆர் ஒர்க்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஏதோ சில தளபதி ஃபேன்ஸ்லாம் நெகட்டிவான ரிவ்யூஸ் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் படம் ஓடாதா? அப்போ என்ன மக்கள்லாம் முட்டாளா? அப்போது சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை. பேசணுன்னா 1000 விதம் நானும் பேசலாம். பட் எனிவே சில், இதை பற்றி நான் கொஞ்சம் தான் பேசலான்னு இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அண்ட் வீடியோவில் ஒரு குட்டியோட ஆஃப் டாப்பிக்கு. ஸோ ரியல் லைஃப்பில் இப்போ சீட் கோட் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு வீடியோ இருக்குது, 20 நிமிஷத்துக்கான வீடியோ. சில விஷயங்கள் அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வீடியோக்கான லிங்க், பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் மேலே ரைட் பட்டனில் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ப்ரொமோஷன் தான், தவறாக எடுத்துக்காதீங்க. அண்டு ஒரு கொஷின் ஒன்று கேட்குறேன் நான். நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் அந்த கொஷனுக்கான ஆன்சர் இருக்கும். என்ன கொஷின் தெரியுமா? நம்ம சவுத்தில், ஓகேங்களா, நான் இந்தியா கூட இல்லை, நம்ம சவுத்தில் ஹையஸ்ட் பெய்டு யூடியூபர் யார்? உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா டெலிகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜனநாயகனோட கதை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் வெரி அப்செட் ரைட் நவ். சுப்ரீம் கோர்ட்டில் கேவிஎன் கொடுத்த அந்த மனுவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேன்சலே பண்ணிட்டாங்க. எங்களால் இந்த கேஸ் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, வை ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குறாங்க? இது யாருக்குமே புரியல. ரிவிஷன் கமிட்டியில் அந்த சிபிஎஃப்சியில் 5 பேரும் படத்தை பார்த்துருக்காங்க, 4 பேர் ஓகே பண்ணாங்க. ஒருத்தர் கொடுத்த கேஸால் தான். என்னோட கருத்துக்களை இவங்க ஏற்றுக்கவே இல்லை அப்படின்றது அந்த மனுஷன் கொடுத்த கேஸால் தான் இவ்வளோ பிரச்சனையை இன்னும் பெருசாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே படத்தை நீங்கள் திவாலியே ரிலீஸ் பண்ணிங்கடான்ற மைண்ட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸ்லாம் போயிட்டாங்க. வேணாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். இவங்களோட மொத்த பிளானே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த பிரச்சனை இழுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பிளான் பண்ணுறாங்க. இது ஒரு அரசியலுக்கான ஒரு வேலை. ஏன்னா தளபதி விஜய் அப்படின்றவர் டெல்லிக்கு சும்மா போனதுக்கே அது அவ்வளோ பெரிய நேஷ்னல் நியூஸ் ஆச்சுங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னலில் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர். நெருக்கடி வரதான் செய்யும். நம்ம ஓவராக பொங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸில் ரவுடிஸு, அவங்களா குண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அதே வேலை தான் பார்த்துட்டு இருப்போம். நான் சிம்பிளாக ஒரு விஷயம் நம்ம பசங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். தளபதி விஜய் அப்படின்ற ஒரு பிராண்ட். அவரு கூட இன்னொரு நடிகரை கம்பேர் பண்ணாதீங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். பண்ணாதீங்க, அவ்வளோதான். எவ்வளோ நம்ம பார்த்தாச்சு, எவ்வளோ பேக்லாஷ் பார்த்தாச்சு. ஃப்ரீயாக விடுங்க. நம்ம சில பேர் பண்ணுற இம்மியூச்சட்டான வேலையால் எல்லாருக்குமே ஒரு கெட்ட பேர் மாதிரி இருக்குது. அதை தயவு செஞ்சு நம்ம பண்ண வேணாம். லெட்ஸ் ஸ்டாப் இட். நான் இதை பற்றி இன்றைக்கி பேசக்கூடாதான் தான் இருந்தேன். பட் அந்த சுதா கொங்காரா மேடம் பேசின சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பர்சனலாக ஹர்ட் ஆச்சு எனக்கு. அது எப்படி அவங்க ஒரு நேஷனல் மீடியாவில் போயிட்டு எங்கள் படம் ஓடாததுக்கு ரீசன், நெகட்டிவான ரிவ்யூஸ் வரதுக்கு ரீசன் தளபதி ஃபேன்ஸ் தான் எப்படி சொல்லுவாங்க? அவ்வளோ வன்மத்தில் ஏங்க இருக்கீங்க? நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் தானே. மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், தெளிவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் கேளுங்க, நீங்கள் தான் சீண்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு போய் நேஷனல் மீடியாவில் உட்காந்து புலம்பிருக்கீங்க குழந்த மாதிரி. கேட்கணுன்னா 1000 விஷயம் கேட்கலாங்க. சரி, ஓகே, சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த ஜனநாயகனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மீன் டைம் ஆக்சுவலாக ஜனநாயகன் டீம் இந்த சோகத்தில் உட்கார வைக்காமல் வேறு ஏதாவது அப்படி இப்படி ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக அதுதான் தோணுச்சு. ஸோ ஃபேமிலியோட ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.